பலவீனம் என்ன பலவீனம் என்றால் விவாகத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பலம் கொண்டு நிலை நிற்பதற்கு தான் அந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ என்ன செய்யும்? மனம் சுயத்தை நாடாமல் சுயம் சாம்பலாகி பரவாயில்லை, இது பெரிய விஷயம் இல்லை, உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையிலே அந்த மனுஷன் ரொம்ப கல்வியிலே தேர்ந்த மனுஷனாக இருக்கலாம், செல்வத்தில் பெரிய மனுஷனாக இருக்கலாம், நாம் குறைவாக இருக்கலாம். மனுஷன் மாற்றி வைத்துக்கொள்ளுங்கள். சரி, ஏதோ சொல்கிறானா சொல்லிட்டு போட்டோம் முடுங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வர நினைக்க மாட்டீர்கள். இது பலம் கொண்டவர் செய்கிறது, நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்டவர் செய்கிற காரியம் இது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல இந்த மனுஷன் புறப்பட்டு போகிறான். இந்த அனுபவம் தான் பின்னாட்களே சவுலுடைய வீட்டில் இந்த மனுஷனுக்கு விவாகரத்து வரவில்லை. அங்கே தெரியல என்ன நடந்ததுன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் தாவீதினுடைய வாழ்க்கையில் முதல்ல இவன் தள்ளப்பட்ட கல். பால் கட்டிகள் ரசங்களை எடுத்துக்கொண்டு போய் என்று தகப்பன் சொல்லுகிறான். ஆனால் தகப்பன் சொல்லிதான் இவன் வந்தான் என்று அவனுக்கு தெரியும். சும்மா வருகிற மனுஷனில் தாவீது